அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வத்த குழம்பு ரெசிபி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வத்த குழம்பு ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ வெந்தயமும் ஜீரகமும் பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் வந்து கருகக்கூடாது, நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு வந்து பூண்டு வந்து எடுத்திருக்கேன். பூண்டு வந்து உளித்து சேர்த்துப்போம். அதோட ஒரு 3 வரமிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ பூண்டு வந்து நல்லா சிவந்து வரட்டும். பூண்டு மரவளமாகவும் சிவந்து வரட்டும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து நல்லா கையில் பிச்சு சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளியாக 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஸோ அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணாலும் பார்ப்போம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸோ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளான வத்த குழம்பு இது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அது கூடவே அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கன்சிஸ்ட் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா சுகர். நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வத்த குழம்பு வைக்கும்போது, புளிக்குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது இதோட வந்து சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா அந்த புளிப்பு சுவையோட என்கான்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ டேஸ்ட்டு வந்து அந்த புளிப்பு இனிப்பு சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். நீங்கள் வந்து வெல்லம் இருந்தால் கூட ஒரு கட்டி சேர்த்துக்கோங்க, அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மூடி போட்டு நல்லா வந்து குழம்பு வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விட்டேன். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறுகி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு நல்லா வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து குழம்பு நல்லா கொதித்து வரணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை நம்ம இறக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் சின்னதாக. அதில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்து தான் அந்த குழம்பு வச்சேன். ஸோ நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சுண்டை வத்தல் இப்போ இது எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இது கூடவே மாங்காய் வத்தல், கொத்தரை வத்தல் எது இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த வத்தலை போட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா அதை வந்து பொரித்து எடுத்துப்போம். அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை நம்ம இந்த குழம்புல வந்து சேர்த்துருவோம். பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிடக்கூடிய வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்குமே நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதில் வந்து சுகர் சேர்த்துருக்கிறதுனால அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, பாய்.